இங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு, நாம் தமிழர் கட்சியை இந்த வருகின்ற 2026 தேர்தலில் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் தலைப்பு. ஏன் அப்புறப்படுத்த வேண்டும்? விஜயநகர பேரரசு காலந்தொட்டு இன்று வரை பிற மொழியாளர்கள் நம் தமிழகத்தில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை திராவிடம் என்கின்ற பெயர் சொல்லி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களை ஒழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் தனது பிரச்சார வியூகத்தை வகுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பிரிவினைவாதம். தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் ஒரு பிரிவினைவாதத்தை அவர் துவக்கியுள்ளார்கள். இரண்டாவதாக, தந்தை பெரியார் காலம் தொட்டு இன்று வரை திராவிட இயக்கங்கள், திராவிட சக்திகள் பார்ப்பனியத்திற்கு எதிராக மிகப்பெரிய போரை தொடுத்தது. இன்று நாம் அக்ரஹார தெருக்களில் காலணி அணிந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது தந்தை பெரியாரினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி. அன்றைய காலகட்டத்தில் அக்ரஹார தெருக்களில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் காலணிகள் கூட அணிந்து செல்ல முடியாது, கல்வி கற்க முடியாது என்ற நிலைகளெல்லாம் இருந்து வந்த காலம். அந்த காலத்தை உடைத்தெறிந்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை நாம் தமிழர் கட்சியும் அதன் ஒருங்கிணைப்பாளரும் கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் திட்டி வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நாம் புறம் தள்ள வேண்டும். தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு அளவுகோல். தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு ஐகான். தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம். ஆகவே தந்தை பெரியாரை எதிர்க்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசி திரிந்து கொண்டிருக்க சீமானை இந்த தேர்தலில் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, ஈழ உறவுகளை பெயர் சொல்லி தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் திரள் நதி என்கின்ற பெயரில் வசூலித்து கட்சியை வளர்க்காமல் தன்னுடைய குடலையும் தன்னுடைய குடும்பத்தையும் வளர்த்து எடுத்தவர். ஆகவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ள வேண்டும். ஏன் புறம் தள்ள வேண்டும்? இன்றைய தேதியில் அவர் குலத்தொழிலை ஆதரித்து கொண்டிருக்கின்றார், குலத்தொழிலை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றார், குலத்தொழில் தான் செய்ய வேண்டும் என்று கற்பித்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் தமிழர் கட்சியை நாம் இந்த தேர்தலில் அப்புறப்படுத்த வேண்டும். நன்றி.